ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது காளான் பிரியாணி. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. காளான் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். நான் இதில் அரைப்படியில் 1 எடுத்திருக்கேன். நான் சீரக சம்பா எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. பிரியாணிக்கு மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, நட்சத்திர மொக்கு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, வெந்தயக்கீரை, சீரகம், சோம்பு, மிளகு, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, நட்சத்திர மொக்கு இதெல்லாம் போட்டு வெங்காயம் இல்லைன்னா இதுக்கு நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா ப்ரௌனிஷாக வணங்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வணங்குற வரைக்கும் விட்டிங்கன்னா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மல்லித்தழை, புதினா தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கிங்க. நம்ம அந்த மசாலா பொருள் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து அரிஞ்சிக்குங்க. அரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா போட்டு அதுவும் நல்லா மைய வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இதில் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் நான் ஒரு குண்டை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கலக்கிட்டு நம்ம காளான் 2 பாக்கெட் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக ஒரு காளானை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காளான் எடுத்து உள்ளே போட்டுக்குங்க. காளானில் நல்லா அதில் எப்படின்னா கழுவி இருக்கா, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. எந்த இதுவும் இல்லாமல் நல்லா வணக்கிட்டே இருங்க. அதிலே தண்ணி விட கிரேவி மாதிரி வரும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த படியில் தான் நம்ம எடுத்தோம். ஒரு படி அதுக்கு நீங்கள் 2 படி ஊற்றுனீங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த கிரேவி வர்றதுனால 1.25 தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக விட்டு மல்லித்தழை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா பிரியாணி ரெடி. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கரண்டியில் சைடில் இருந்து அப்படியே கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு காளான் பிரியாணி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.